வணக்கம். இன்னைக்கு சிலப்பதிகாரத்துல நம்ம வஞ்சி காண்டத்துல நெடுகல் காதையினுடைய நிறைவு பகுதியை பார்க்க போறோம். நீலன் போன்ற கஞ்சுகமாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி சோழனும் பாண்டியனும் உன்னுடைய வெற்றியை பெரிய வெற்றியா மதிக்கல. அவர்கள் இதெல்லாம் ஒரு வெற்றியா என்று சொல்லி இகழ்ந்து கூறினார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சேரன் செங்குட்டுவனுக்கு பயங்கரமா கோபம் வருது. கண்கள் சிவக்கின்றன. அப்போ அங்க அந்த சபையில இருந்த மாடலமறையும், நீ உனக்கு 50 வயது ஆகிவிட்டது, நீ தொடர்ந்து இவ்வளவு போர்களை வெற்றி பெற்றிருக்கிறாய், வெறும் மரக்கள வேள்வி செய்தால் போதாது, உன்னுடைய பெயரை நிலைநிறுத்தும்படியாக அறக்கள வேள்வி செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவுரை சொல்ல, அந்த அறிவுரையை மன்னன் கேட்டு அந்த வேள்விக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்குகிறான். அதோட நிறுத்தியிருந்தோம். அவர் அவருடைய மாடலமறையவனுடைய நாக்கு ஏராக, மன்னவனுடைய செவியே வயலாக அவர் உழுது அது பெரும் பயனை விளைவித்தது. அப்ப பெரும்பயனை விளைவித்ததுன்னா என்னன்னா, மன்னன் வேள்வி செய்ய ஒப்புக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ அதுல இருந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்புறம் மன்னவன் பெரிய வேள்வியை நடத்துகிறான். அப்புறம் ஆரிய அரசரை திரும்ப தகுந்த மரியாதையோட அவருடைய ஊருக்கு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா இவ்வளவு பெரிய வேள்வி செஞ்சதுனால ஆஹ் அறக்கோட்டங்கள், சிறைக்கோட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் விடுவித்து, நிறைய இடங்கள்ல கப்பம் செலுத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இனிமே திரை செலுத்த வேண்டாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இது போன்ற செயல்களை செய்கிறான். அடுத்தது கண்ணகிக்கு சிலை எடுத்து அதற்கு அணிகலன்களை அணிவித்து கடவுள் மங்கலம் செய்வதோடு இந்த பகுதி நிறைவுறுகிறது. அதுதான் நம்ம இனிமே பார்க்க போற பகுதி. அப்போ வேள்வி செய்ய செங்குட்டுவன் பணித்தல், இதுல இருந்து நம்ம பார்க்கணும். வித்திய பெரும்பதம் விளைந்து பதம் மிகுந்து துய்த்தல் வேட்கையின் சூழ்கழல் வேந்தன் நான்மறை மரபின் நயம் தெரி நாவின் கேள்வி முடித்த வேள்வி மாக்களை மாடலமறையோன் சொல்லிய முறைமையின் வேள்வி சாந்தியின் விழாக்கொள ஏவி. வித்திய பெரும்பதம் விளைந்து, எதை வித்தாக இடுகிறோமோ அது எப்படி பெரும் பயனை உடையதாக மாறுகிறதோ அது போல மாடலமறையோன் சொன்ன சொற்கள் அவனுடைய காதுகளில் விழுந்து அவன் வேள்வி செய்ய ஒப்புக்கொண்டான். துய்த்தல் வேட்கை, உடனே அதனுடைய பயனை இது வரலையா அந்த பகுதி? அப்போ துய்த்தல் வேட்கையின் அந்த வேள்வியினுடைய பயனை துய்க்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட சூழ்கழல் வேந்தன் ஆகிய சேரன் செங்குட்டுவன் நான்மறை மரபின் நயம் தெரி நாவின் கேள்வி முடித்த வேள்வி மாக்களை, 4 மறைகளை ஓதி எந்தெந்த முறைப்படி இந்த வேள்விகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்களோ அத்தகைய மறையோர்களை கொண்டு வந்து, அந்த வேள்வி மாக்களை கொண்டு வந்து, மாடல முறையோன் என்ன மாதிரி முறைகளை சொன்னாரோ அதே முறைப்படி வேள்வி சாந்தியின் விழாக்கொலை ஏவி அந்த வேள்விகளை நடத்துமாறு தன்னுடைய அமைச்சர்களுக்கு கட்டளையிடுகிறான். அப்போ அந்த கட்டளையை ஏற்றவர்கள் வேள்விக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்குகிறார்கள். அடுத்து ஆரிய அரசரை அரும் சிறை நீக்கி, பிடித்து கொண்டு வந்திருந்த ஆரிய மன்னர்களையும் கூடவே கூட்டிட்டு வந்தவர்களையும் அவர்களெல்லாம் அவர்களுடைய சிறையிலிருந்து விடுவித்து விட்டு பேரிசை வஞ்சி மூதூர் புறத்து, பெயர் பெற்ற அந்த வஞ்சி மாநகரத்தினுடைய புறநகர்ல வேளாவிக்கோ அப்படிங்கிற ஒரு மாளிகையினுடைய பெயர் அது. தாழ்நீர் வேலி தன் மலர் பூம்பொழில், தாழ்நீர் வேலி நீரை வேலியாக சூழ்ந்த, அதாவது அகழிகளை போன்ற வேலிகளை உடைய குளிர்ச்சியான மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் அமைக்கப்பட்ட வேளாவிக்கோ அப்படிங்கிறது இந்த மாளிகையினுடைய பெயர். அந்த மாளிகையில போய் அவர்களை எல்லாம் இப்பொழுது விருந்தினராக அமர வைக்கிறான். இப்ப சிறைப்படுத்திட்டு சிறையாளிகளை போல அவனை நடத்தி கொண்டிருந்தான் இத்தனை நாளா. இப்போ மாடலமறிவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவர்களை ஒரு விருந்தினர்களை போல நடத்துவதாக முடிவு செய்து அங்க இருக்கக்கூடிய வேளாவிக்கோ என்ற ஒரு அரண்மனையில் தங்க வைத்து, மாளிகையில் தங்க வைத்து, நன் பெரு வேள்வி முடித்ததன் பின்னால், நீங்க எவ்வளவு நாள் இங்க இருந்துட்டீங்க, இனிமே நல்ல அந்த வேள்வி முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து அந்த வேள்வியையும் பார்த்து விட்டு பின்னர் உங்களுடைய நாட்டுக்கு நானே அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி தன் பெரு நெடுநகர் சார்வதும் சொல்லி அம்மன்னவருக்கு ஏற்பன செய்கனி, இவர்களை விருந்தினராக இனிமேல் எல்லாம் உபசரிக்க வேண்டும், இவர்களுக்கு என்னென்ன முறைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் நீயே பார்த்து செய் என்று சொல்லி வில்லவன் போதியை, தன்னுடைய அமைச்சனாகிய வில்லவன் போதியை ஏவி அவர்களை அவன் மரியாதையோடு நடத்த தொடங்குகிறான். கூடவே சிறையோர் கோட்டம் சீமீன் யாங்கனும் கரை கெழு நாடு கரை வீடு செய் என
அழும்பில் வேலோடு ஆயக்கணக்கரை முழங்கு நீர் வேலி மூதூர் ஏவி. அப்போ எல்லா ஊர்களுக்கும் அனுப்புறான். அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா ஊர்களுக்கும் அனுப்பி, இனிமே இவ்வளவு திரை, இவ்வளவு, அதாவது இவ்வளவு வரி கட்டிட்டு இருந்தீங்களே அவ்வளவு வரி கட்ட வேண்டாம், இனிமே அதை விட குறைச்சு கட்டினா போதும், அல்லது வரியை கட்டாம இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை அறைய செய்கிறான். அதோடு சிறையோர் கோட்டம் சீமின், சிறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோரை அவன் விடுவித்து விடுகிறான். பெரும்பாலும் ஒரு நல்ல கிழமை அல்லது ஒரு நல்ல ஒரு நினைவு நாள், பிறந்த நாள் வந்தா, தலைவருடைய பிறந்த நாள் வந்தா சிறையிலிருந்து விடுவிப்பது அல்லது ஆயுள் அந்த தண்டனையினுடைய காலத்தை குறைப்பது என்பது வழக்கமாக செய்யக்கூடியது. இப்போ இவன் இவ்வளவு பெரிய ஒரு கடவுள் மங்கலம் செய்யக்கூடிய ஒரு பணியில் இருப்பதனால சிறையில் இருந்த கைதிகளை எல்லாம் விடுவித்து விடுகிறான். சிறையோர் கோட்டம் சீமீன் யாங்கனும் கரை கெழு நாடு கரை வீடு செய். கரைன்னா திரைப்பொருள்களை வசூலிப்பது. அந்த வசூலிக்கக்கூடிய பணிகளை இனிமேல் நிறுத்தி விடுங்கள். மக்களுக்கு இனிமேல் அப்படி எந்த விதமான தொல்லைகளும் கொடுக்க வேண்டாம். கப்பம், இன்னும் கப்பமும் கூட, சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இளவரசர்கள் அவனுக்கு அடிபணிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களிடமிருந்து கப்பம் வசூலிக்கக்கூடிய வழக்கம் அதெல்லாத்தையும் இப்போ வேண்டான்னு நிறுத்திடுறான். அழும்பில் வேலோடு, அழும்பில் வேல் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய அமைச்சரை அழைத்து அவரையும் ஆயக்கணக்கரோடு, இந்த தீர்வைகளை எல்லாம் கணக்கிட்டு வரி வசூல் செய்யக்கூடிய ஆயக்கணக்கர்களையும் அழைத்து எல்லா ஊர்களுக்கும் போய் இதை தெரிவித்துவார்கள். முழங்கு நீர் வேலி மூதூர் ஏவி, அந்த மூதூர்களுக்கு எல்லாம் ஏவி அவர்களுக்கு இனிமேல் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த அறிவிப்பை செய்துவிட்டு வர செய்கிறான். இப்ப அடுத்தது கடவுள் மங்கலம் செய்யக்கூடிய கண்ணகிக்கு பல்வேறு விதமான அலங்காரங்களை செய்து அவளை இப்பொழுது கடவுளாக நிறுத்தக்கூடிய தன்மை. இப்பதான் அவள் கடவுளாக நிறுத்தப்பட போகிறாள். அதுதான் இந்த பகுதி, கடைசியா வர பகுதி. அருந்திரள் அரசர் முறை செய்யின் அல்லது பெரும் பெயர் பெண்டிற்கு கப்பு சிறவாது என பண்டையோர் உரைத்த தன் தமிழ் நல் உரை பார்த்தொழுது ஏத்தும் பத்தினி ஆதலின் ஆர்புனை சென்னி அரசர்க்கு அளித்து. 3 நாடுகள்லையும், அதாவது சேர சோழ பாண்டிய 3 இடத்துலையும் ஏற்கனவே 3 உண்மைகளை இந்த சிலப்பதிகாரம் கூறுகிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஊழ்வினை உறுத்து ஒட்டும், முறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், அந்த மாதிரியான அறப்படை அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். இந்த 3 உண்மைகளை இந்த 3 காண்டங்களையும் பார்த்தோம். அப்ப அதை தவிர இன்னொரு 3 செய்திகளை கண்ணகி தன் வாயிலாக 3 நாட்டுக்கும் சொல்லியிருக்கிறாள். முதல்ல சோழ நாட்டுக்கு ஒரு செய்தி. அரும் திரள் அரசர் முறை செய்யின் அல்லது பெரும் பெயர் பெண்டிற்கு கற்பு சிறவாது. பெண்டிற்கு கற்போடு வாழ வேண்டும் என்றால் அந்த நாட்டு மன்னனுடைய அரசாட்சி சிறப்பானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டினுடைய பெண்டிர் பெரும் சிறப்போடு கற்போடு வாழ முடியும் என்ற செய்தியை அவள் சோழ நாட்டுக்கு உரைத்தாள். அரும் திரள் அரசர் முறை செய்யின் அல்லது பெரும் பெயர் பெண்டிற்கு கற்பு சிறவாது. ஒரு நாட்டில் பெண்களுடைய கற்பு சிறந்திருக்க வேண்டும் என்றால் அங்கே அந்த மன்னனுடைய அரசாட்சி சிறந்ததாக நடைபெற வேண்டும் என்ற செய்தியை என்று பண்டை தமிழோர் சொன்னது, புதுசா சொன்னதில்லை. பண்டை தமிழோர் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த மூதுரை அது, வார்த்தை அது. அந்த வார்த்தையை அவள் சோழ நாட்டிற்கு அளித்தாள். பார்த்தொழுது ஏத்தும் பத்தினி ஆதலின், அவள் இந்த உலகமே கை தொழும்படியான பத்தினி ஆதலால் ஆர்புனை சென்னி அரசர்க்கு அளித்து, ஆறுன்னு ஆத்திமாலையை சூடியவர்களாகிய சோழ அரசர்களுக்கு அவள் இந்த செய்தியை அளித்தாள். செங்கோல் வளைய உயிர் வாழாமை தென்புலம் காவல் மன்னவர்க்கு அளிப்பு. செங்கோல் வளைந்து விட்டதென்றால் பின்னர் மன்னர்கள் உயிர் வாழ மாட்டார்கள், உடனே உயிர் துறப்பார்கள் என்ற இன்னொரு பெரிய செய்தியை பாண்டியன் வாயிலாக இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்தாள். பாண்டிய மன்னன் உடனே உயிர் துறந்து இந்த செங்கோலை அவன் வளர்த்திய, அவன் நீதி தவறியதால் வளைத்த செங்கோலை அவனுடைய உயிரை போகவிட்டு அவன் நிமிர்த்தினான் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். அப்போ இந்த செய்தியை பாண்டிய நாடு மூலமாக அவள் உளர வைத்தாள். செங்கோல் வளைய உயிர் வாழாமை தென்புலம் காவல் மன்னர்களுக்கு, தென்புலத்தை காவல் காக்கக்கூடிய மன்னர்களாகிய பாண்டியர்கள், அவர்களுக்கு இந்த செய்தியை அவள் அளித்தாள். அடுத்து சேரனுக்கும் ஒரு செய்தியை கொடுத்தா. என்ன அப்படின்னா, வஞ்சினம் வாய்த்த பின் அல்லதை யாவதும் வெஞ்சினம் விழியார் வேந்தர் என்பதை வடதிசை மருங்கின் மன்னவர் அறிய குடதிசை வாழும் கொற்றவர்க்கு அளித்து. குடதிசை வாழும் இந்த பக்கம் மேற்கு பகுதியில் வாழக்கூடிய மன்னன் அந்த நாட்டுக்கு என்ன செய்தி கொடுத்தா அப்படின்னா, ஒரு மன்னவன் வஞ்சினம் உரைத்து விட்டான் என்றால், வீரம் மிகுந்த ஒரு மன்னவன் வஞ்சினமாக இதை நான் செய்து முடிப்பேன், இதை செய்யவில்லை என்றால் இவ்வாறு ஆகுக என்று ஒரு வஞ்சினத்தை எடுத்துக்கொண்டான் என்றால் அதை செய்யாமல் மீள மாட்டான், அதை நிச்சயமாக செய்து முடிப்பான். அது செய்து முடிக்காமல் அவனுடைய கோபமும் அடங்காது என்ற ஒரு செய்தியை அவள் வடநாட்டு மன்னர்கள் மூலமாக நிரூபித்து மேற்கு நாட்டுக்கு அதை உணர்த்தினாள். அதுதான் இங்க சொல்றார். வஞ்சினம் வாய்த்த பின் அல்லதை யாவதும்
வெஞ்சினம் விழியார் வேந்தர், வெஞ்சினத்தை அவங்களுடைய அந்த உள்ளத்துல தோன்றிய கோபத்தை அவர்கள் குறைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியை வடதிசை மன்னர் மூலமாக நடத்தி காண்பித்து குடதிசை மன்னர்களுக்கு அவள் உணர்த்தி சென்றிருக்கிறாள். சரி, இந்த 3 செய்திகளும் 3 நாட்டுக்கு கொடுத்தாச்சு. மதுரை மூதூர் மாநகர் கேடுற, அந்த மதுரை மூதூரான பழமையான மதுரை கேடுறும்படியாக பொதி அழல் சீற்றம் கொங்கையின் விளைத்து, அப்படியே உள்ளத்திலிருந்து கனன்று வந்த அந்த கோபமாகிய நெருப்பு அவளுடைய கொங்கையின் வாயிலாக மிகப்பெரிய நெருப்பாக வடிவெடுத்து இந்த மதுரையை அழித்தது. அந்த சீற்றம் கொங்கையின் விளைத்து நல் நாடு அணைந்து, அங்கிருந்து கிளம்பி வந்து இங்க சேர நாட்டை வந்து அடைந்து நளிர் சினை வேங்கை, அழகான கொழுவிய நிழல் உடைய வேங்கை மரத்தின் கீழ் நின்று கொண்டு பொன் அணி புது நிழல் பொருந்திய நங்கையே, அந்த வேங்கை மரத்தின் கீழ், அது மஞ்சள் கலர்ல பூக்கும் இல்லையா, மஞ்சள் நிறத்துல பூக்கள் இருக்கக்கூடியது, அதனால அது வந்து பொன்னிறமான நிழல் உடையது போல இருக்கக்கூடிய அந்த மரத்தின் நிழலில் வந்து அவள் நின்று கொண்டிருந்தாள். புது நிழல் பொருந்திய நங்கையை. இப்போ நம்ம நாட்டுக்கு வந்துட்டா அவ இல்லையா, இத்தனையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நாட்டை தேடி வந்திருக்கா அப்படின்னா நாம் அவளை கடவுளாக ஆக்கி வழிபடுவது என்பது நம்முடைய கடமை. அதனால அறக்களத்து அந்தனர், அறவேள்விகளை செய்யக்கூடிய அந்தனர்கள், ஆசான், ஆசான் என்பது குரு போல அந்த அமைச்சரவையில் இருப்பவர், பெருங்கணி, நாள் நிமித்தம் பார்த்து சொல்லக்கூடிய பெருங்கணி, சிறப்புடை கம்மியர், கம்மியர்னா வேலைப்பாடுகளை மிகுந்த நகைகளை செய்யக்கூடியவர்கள், பொன் ஆபரணங்களை செய்யக்கூடியவர்களுக்கு கம்மியர்கள் என்று பெயர். கம்மியர் தம்மோடும் சென்று, இப்ப இவங்க எல்லாரும் போகணும், போயிட்டு என்ன பண்ணணும்னா வேள்வி செய்யக்கூடிய முறைகள்ல, அப்புறம் ஒரு ஆசான் எந்த நாள் சொல்றாரோ அது, பெருங்கணிதன் நாள் குறித்து கொடுக்கக்கூடிய இந்த கம்மியர்கள் அழகான ஆபரணங்களை செய்து அந்த கடவுள் பிரதிமைக்கு மாட்ட, மேலோர் விழையும் நூல் நெறி மாக்கள் பால் பெற வகுத்த பத்தினி கோட்டத்து, மேலோரே தேவர்களை விழையும்படியாக நூல் நெறிமாக்கள் அந்தணர்கள் வகுத்து கொடுத்த அந்த முறைப்படி அந்த பத்தினி கோட்டத்தில் இமையவர் உரையும் இமயச் செவ்வரை சிமையச் சென்னி தெய்வம் பரசி கைவினை முற்றிய தெய்வ படிமத்து வித்தகர் இயற்றிய விளங்கிய கோலத்து முற்றிழை நன்கலம் முழுவதும் பூட்டி. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் பத்தினி கோட்டத்திற்கு, இப்பொழுது என்ன பத்தினி கோட்டம் அவங்க ஏற்கனவே தயாராகி கொண்டிருக்கிறது, அங்கே எல்லாரும் செல்லுங்கள். அந்த கோட்டத்துல தேவர்கள் வாழக்கூடிய இமயமலையின் உச்சியில வாழக்கூடிய தெய்வத்தை எப்படியெல்லாம் வழிபாடு செய்து அங்கிருந்து கொண்டு வந்த கல்ல அந்த செய்யப்பட்ட அந்த தெய்வ படிமத்தை, அந்த கற்சிலையை அங்கே நிறுவுங்கள், அங்க நிறுத்தணும். அப்புறம் அணிகல வித்தர்கள், இது கம்மியர்கள்லாம் போயிருக்காங்க இல்லையா, அவர்கள் அழகழகான அணிகலன்களை செய்து அந்த பிரதிமைக்கு மாட்ட வேண்டும். அணிகலன்களை எல்லாம் படிமத்திற்கு பூட்டுங்கள். பூப்பலி செய்து, பூக்களால் பலி தூவி, பூக்களை தூவி அவளை வாழ்த்தி காப்பு கடை நிறுத்தி, அப்புறம் அதுக்கு வந்து காவல் தெய்வங்களை கடைவாயில், எல்லா தெய்வங்களுக்கும் காவல் தெய்வங்கள் உண்டு இல்லையா, துவார பாலகர்கள் என்று சொல்லக்கூடிய 2 பேர் நிற்பார்கள் என்பதை நம்ம எல்லா கோயில்களையும், இப்போ இதுல பாத்தீங்கன்னா சைவ கோயில்கள்ல நந்தி இருக்கும், அந்த மாதிரி வைணவ கோயில்கள்ல துவார பாலகர்கள் இருப்பாங்க, ஜெய விஜய என்று இருப்பார்கள். அம்மன் கோயில்ல 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான 2 காவல் தெய்வங்கள் உள்ளுக்குள்ள போகும்போது இருக்குங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அததான் இங்கே காப்பு கடை நிறுத்தி, வாசலில் காவல் தெய்வங்களை நிறுத்தி வேள்வியும் விழாவும் நாள்தோறும் வகுத்து, எப்பப்போ விழா செய்யணும், ஏன்னா நீங்க பாக்கலாம் ஒரு கோவிலுக்கும் அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், இந்தந்த மாசத்துல இந்தந்த விழா கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கும் அதுக்கு. அப்ப அதே போல செய்ய சொல்றான். வேள்வியும் விழாவும் நாள்தோறும் வகுத்து, என்னென்ன ஒரு நாளைக்கு என்ன பூஜைகள் செய்யணும், அதே போல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் என்ன மாதிரியான விழாக்களை கண்ணகி தெய்வத்திற்காக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அந்த பட்டியலை வகுத்து கடவுள் மங்கலம் செய்க. கடவுள் மங்கலம் செய்தல் அப்படின்னா பிரதிஷ்டை பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிலையை, இப்ப சிலை சரியா இருந்தா அது சிலைதான், அதுக்கு ஒன்றும் மதிப்பு கிடையாது. அதை வந்து ஒரு படிமத்துல ஏற்றி வைத்து அதற்கு மந்திர உச்சாரணங்கள் செய்து அதை பிரதிஷ்டை பண்ணாதான் அது வந்து தெய்வம் ஆகும், அது தெய்வம் உரையக்கூடிய கல்லாக ஆக முடியும். அப்போ கடவுள் மங்கலம் அப்படிங்கிறது அதுதான். கடவுள் மங்கலம் செய்க என ஏவினன் வடதிசை வணக்கிய மன்னவர் ஏறு, வடதிசை மன்னர்களை வென்று வீழ்த்திய மன்னவர்களுள் தலையாயவனாகிய, மன்னர்களில் ஏறு போன்றவனாகிய செங்குட்டுவன் இதையெல்லாம் முறைப்படி செய்யுமாறு தன்னுடைய ஆயத்தாருக்கு கட்டளையிட்டான். இப்போ அவளை தெய்வமாக ஆக்கி நிறுத்தியாச்சு. இப்ப அடுத்து இன்னும் 2 காதை தான் இருக்கு. இந்த வாழ்த்து காதை, வரம் தரு காதை, 2 காதை. இந்த 2 காதை ரொம்ப முதல்ல வந்து அதனுடைய தொடர்ச்சி வருகிறது, என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வாழ்த்து காதையில
உரைப்பாட்டு மடையாக எல்லா செய்தியும் சொல்லுது. இப்போ இவங்க அங்க இருந்த தேவந்தி, மாதரியினுடைய மகள் ஐயை, அதுக்கப்புறமா கண்ணகியோடய வாழ்ந்த காவல் பெண்டு செவிலித்தாய், இவங்களுக்கு எல்லாம் இப்ப விஷயம் தெரிஞ்சாச்சு. எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ இந்த சேர நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் புலம்புறாங்க. இப்ப இவ்வளவு நாள் அவங்களுக்கு புலம்புறதுக்கு வந்து இடமே இல்லை இல்லையா? வரிசையா கடகட நிகழ்ச்சிகள் நடந்து விட்டது. இப்போ எங்க போய் கண்ணகியை பார்க்க முடியும்? கண்ணகியும் இல்ல, கோவலனும் இல்ல இப்போ. அப்ப அதனால அவங்க நேரா இங்க கிளம்பி இங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க புலம்புறாங்க, ஒப்பாரி வைப்பது போல. அடுத்த வர பகுதியில் நம்ம அதை பார்க்க போறோம். ஒப்பாரி வைக்கிறது மாதிரியே இருக்கும். என்ன என்கிட்ட சொல்லாமே நீ போயிட்டியே, என்கிட்ட நீ சொல்லாமே போயிட்டியே, என்கிட்ட நீ இதை சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பாரி முறையில அது வர்றதையும், அடுத்தது அவர்களுக்கு கடைசியில வரம் தரு காதையில அவள் வந்து தோன்றுகிறாள். கண்ணகி வந்து வானத்துல ரொம்ப அழகான ஒரு மின்னல் கொடி போல அழகான அணிகலன்களை அணிந்தவளாக வந்து தோன்றி, நான் வந்து பாண்டியனுடைய மகள் அப்படின்னு தன்னை அறிவித்துக் கொள்கிறாள். என்னதான் பாண்டியனுடைய நாட்டுல வந்து எனக்கு தீங்கு நடந்தாலும் கூட நான் பாண்டியனுடைய மகள். இந்த சேர இந்த குன்றில் வந்து விளையாடுவதை நான் ஒழியேன். இனிமேல் நான் இந்த குன்றில வந்து விளையாட வருவேன், நீங்க எல்லாமே என்னோட பார்க்க வாங்க என்று சொல்லி அவள் மறைவதாக அதோட வரம் தரு காதையோட காப்பியத்தினுடைய கதை முடியுது. சோ அடுத்து வரக்கூடிய வாழ்த்து காதை, வரம் தரு காதை 2 இருக்கு. நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல அதை பார்த்து முடிக்கலாம். நன்றி.